ஓம் நமச்சிவாய. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும், தெய்வ வடிவும் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனையெல்லாம் தரும், அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால். அபிராமி கடைக்கண்களே, என் அன்பு மேஷராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். இதுவரைக்கும் எல்லா வீடியோவும் நம்ம இது முக்கியமான வீடியோ அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனா உண்மையாவே இந்த வீடியோ மிக முக்கியமான வீடியோங்க. ஏன்னா அந்த 2026 நம்ம வாழ்க்கை மாறியாகணும், நம்ம சூழ்நிலை சரியாகணும், நம்ம கஷ்டங்கள் போகணும், நாமளும் கௌரவமாக 4 காசை பார்க்கணும், உறவுகளோட ஒரு கெத்தாக வாழணும் அப்படிங்கிறதான் எல்லாருடைய கனவும். அப்படி நாம் ஏதோ ஒரு இடத்துல இது வரைக்கும் அதெல்லாம் அடையாமல் மனம் போன போக்கில் விதி போன போக்கில் போயிட்டுருக்கோம். ஆனால் ஒரு உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம உடம்பு சரியில்லைன்னா எந்த டாக்டருக்கு போனால் சரியாகும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அந்த பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம். அதுபோல் நம்ம பிரச்சனையை தீர்க்கறதுக்கு எந்த கோவிலுக்கு போனால் சரியாகும், நம்ம ராசி கோவில் நட்சத்திர கோவில் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு போகிறீங்க அப்படின்னா அப்படியே அது சரியாகி நம்ம தலைவிதியவே மாற்றக்கூடிய ஒரு அற்புதம் அங்கே நடக்கும். அதனால் இந்த 2026 உங்கள் ராசிப்படி எந்த கோவிலுக்கு நீங்கள் போக போகிறீங்க கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ உங்களை வாழ்க்கையில கண்டிப்பா ஜெயிக்க வைக்கும். அதுக்கு முன்னாடி உங்க கூட இந்த விஷயத்தை நான் பகிர்ந்துக்கிறேன். இது ஒரு விளம்பரம் தான். இங்க நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ பொருட்கள் கடையில வாங்குறோம், அது கலப்படம் இல்லாம தரத்தோட நியாயமான விலையில இருக்கா அப்படின்னா அது சந்தேகம் தான். ஆனா இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க, 9043688626. குட் பேபி. பல விதமான பூஜை பொருட்கள் இருக்கு. பஞ்சகாவிய விளக்கு, பஞ்சகாவிய சாம்பிராணி, அகர்பத்தி, அதுபோல பஞ்சதீப எண்ணெய், இவங்க செக்குல ஆட்டின எண்ணெய்களை வச்சு தீப எண்ணெய் பயன்படுத்திட்டு இருக்காங்க. பச்சரிசி மாவால கோலம் கட்டி கோலம் போடுற, நம்மளாம் அரைச்சி கோலம் போடுவோம். 9 விதமான பூஜை பொருட்களை கலந்து பச்சரிசியால கோலமாவு கட்டி கோலமாவு பவுடரு, இவங்க இயற்கையான தானியங்களை வச்சு பல விதமான லட்டு செஞ்சு கொடுக்குறாங்க. இப்படி பல பூஜை பொருட்கள் இவங்கள்ட்ட இருக்கு. கடவுள் தானே அப்படின்னு கலப்படமான பொருளை நம்ம வாங்கி பயன்படுத்தும் போது அதற்கான முழு பலனை நம்ம அனுபவிக்க முடியாது. கண்டிப்பா கலப்படம் இல்லாத பொருளா இருக்கணும். கலப்படம் இல்லாம தரத்தோட பாரம்பரியமான முறையில செய்யப்பட்ட புதுமையான பூஜை பொருட்களும் அதுபோல பாரம்பரியமான முறையில் தயாரிக்கப்பட்ட உணவுப் பொருட்களும் இவங்க செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் இவங்கள்ட்ட கான்டெக்ட் பண்ணி இந்த பொருளை வாங்கி பயன்படுத்தி பாருங்க. கண்டிப்பா உங்களை திருப்திப்படுத்தும். ராசிக்கு ஒரு நாயகன் இருக்காங்க, நட்சத்திரத்துக்கு ஒரு நாயகன் இருக்காங்க. அவங்களெல்லாம் ஒரு சேர ஒன்று சேர்த்து செயல்பட வைக்கக்கூடிய, மனிதர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வல்லமை கோவில்களுக்கு மட்டுமே உண்டு. ஞானிகளுடைய சித்தர்களுடைய ஜீவசமாதியும் அவங்க வாங்கின வரங்களும் அதனுடைய சக்தியும் கதிர்வீச்சியும் அந்த கோவிலே இருக்கும். அங்க நம்ம போகும்போது அதெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் கோவில்கள். அந்த வகையில ஒவ்வொரு ராசி நண்பர்களும் தோழிகளும் என்ன குணத்தோட பிறப்பாங்க, என்ன குணத்தோட இருப்பாங்க, ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான இறை வழிபாடு உண்டு, ஒவ்வொரு விதமான அதிபதிகள் அதாவது தெய்வங்கள் உண்டு. எல்லாரையும் நம்ம போய் கும்பிட்டு இருக்க முடியாது. எல்லாரையும் கும்பிட்டாலும் அதற்கான பலன் கிடைக்கிறத விட நம்ம ராசிக்கான, நம்ம லக்னத்துக்கான, நம்ம நட்சத்திரத்துக்கான தெய்வங்களை கும்பிடும்போது, கோவில்களுக்கு போகும்போது அதனுடைய எனர்ஜி நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதனுடைய கதிர்வீச்சு தாக்கம் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். அது நமக்கு வாழ்க்கையில முன்னேறத்துக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். அதனால ராசிகளுடைய ஆதிக்கம் எப்படி இருக்குமோ அது மாதிரி நட்சத்திரங்களுடைய ஆதிக்கத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி லக்னங்களுடைய ஆதிக்கத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப தெரிஞ்சுக்கும் போது துல்லியமா நம்முடைய வாழ்க்கை எந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும் வாழ்க்கைக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில கோவில எப்படி முன்னோர்கள் நமக்கு கொடுத்தாங்களோ அது மாதிரி நட்சத்திரத்தின்படி என்ன கோவிலுக்கு நம்ம போகணும், எந்த தெய்வத்தை வணங்கணும், எந்த தெய்வத்துக்கு நம்ம விரதம் இருக்கணும், எந்த தெய்வத்தை நம்ம மந்திரம் சொல்லி பூஜிக்கணும், இதெல்லாமே நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வரமா கொடுத்திருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன? அப்ப நம்முடைய பிரச்சனைகள் என்ன? ஒவ்வொரு கிரகத்துக்கும், ஒவ்வொரு ராசிக்கும், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? இதை பொறுத்து தான் அந்தந்த கோவிலுக்கு அந்தந்த பரிகாரத்தை நோக்கி அந்தந்த தெய்வத்தை நோக்கி நம்ம போகணும் அப்படிங்கிற ஒரு சூட்சம் இதுல இருக்கு. அது மட்டும் இல்ல, நம்ம ராசிக்கான அதிபதி யாரு, நம்ம நட்சத்திரத்துக்கான அதிபதி யாரு, நம்ம லக்னத்துக்கான அதிபதி யாரு, இதை வச்சுக்கிட்டு நம்ம ஷார்ப்பா நமக்கு தேவையான கோவிலுக்கு தெய்வத்தை கும்பிடும் போது, அந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது இன்னும் பலன்கள் பல மடங்கு அதிகரிக்கும். இன்னைக்கு பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள், வாழ்க்கையில ஜெயிச்சவங்க, ஆன்மீகத்தோட வழியா மட்டும் இல்லாம தன்னுடைய ஜாதகத்துல ஜோதிடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, எந்த கோவிலுக்கு எந்த தெய்வத்தை எந்த அதிபதியை எப்படி பரிகாரம் செய்யணும்,
இதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு போனதால தான் இன்னைக்கு வாழ்க்கையில ஜெயிச்சிருக்காங்க. இந்த ரகசியத்தை எல்லாருமே சொல்றது இல்லைங்க, இந்த சூட்சமத்தை எல்லாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை. அதை தெளிவா இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு, உங்க தொழில வெற்றி பெறறதுக்கு, உங்க வேலையில பதவி உயர்வை அடையறதுக்கு, உங்க குடும்பத்துல செல்வங்களை சேர்க்கறதுக்கு, வாழ்க்கையில நிம்மதியவும் அமைதியவும் அடையறதுக்கு இந்த கோவிலுக்கு, அதாவது உங்கள் நட்சத்திரத்துக்கான ராசிக்கான லக்னத்துக்கான கோவிலுக்கு போங்க, தெய்வத்தை கும்பிடுங்க, உங்களது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இப்ப மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரங்களும் அடங்கும். இப்ப உங்களுடைய அதிபதி யாருன்னா செவ்வாய். செவ்வாய் எங்க உச்சமடைகிறாரு? மேஷத்துல. செவ்வாய் யாரு? வேகம், விவேகம், எடுக்கிற காரியத்துல வெற்றி பெறாம விடமாட்டாங்க. ரத்தத்துக்கு சொந்தக்காரர், கலகக்காரகர், ரத்தம் குடிக்காம விடமாட்டா அப்படின்னு வெறித்தனமா சொல்லக்கூடிய வசனங்கள்லாம் கேட்டிருப்பீங்க. சபதம் எடுத்தா அதை செஞ்சு முடிக்கக்கூடிய வலிமை செவ்வாய் பகவானுக்கு மட்டும்தான் உண்டு, எத்தனை பேர் எதிர்த்தாலும் சரி. இப்ப மேஷராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் அதிகமாவே இருக்கும். அதனாலதான் நீங்க எப்போதுமே வேகமா இருப்பீங்க. எதை எடுத்தாலும் முடிக்கணும், அதுவும் வேகமா முடிக்கணும். அந்த செயல்ல எவ்வளவு கஷ்டங்கள் வருதோ, துன்பங்கள் வருதோ, ஆபத்துகள் இருந்தாலும் சரி, ஆனா முடிச்சுட்டு தான் உட்காருங்க. எது நடந்தாலும் நடக்கலாம். அதனாலதான் இந்த மேஷராசி ரொம்ப வேகமா இருப்பீங்க. எத்தனை பேர் உங்க கூட பிறந்தாலும் நீங்க மட்டும் தனிச்சிருப்பீங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லாருக்கும் கடைசி தம்பியா இவன் இருந்தாலும் எல்லாருக்குமே அண்ணன் இவன் தான் அப்படிம்பாங்க உங்களை பார்த்து. அது மாதிரி கடைசியா பிறந்த தங்கச்சியா இருந்தாலும் எல்லாத்துக்குமே இவ தான் அக்கா அப்படிம்பாங்க. வாழ்க்கையில ஒரு முறையாவது நீங்க சொல்ல கேட்டிருப்பீங்க இந்த வார்த்தையை. ஏன்னா அவ்வளவு விவேகம், அவ்வளவு வேகம், அவ்வளவு ஒரு சுறுசுறுப்பு. எதுலையுமே முன்னாடி நிக்கணும், எதுலையுமே முன்னாடி இருக்கணும். வெற்றியோ தோல்வியோ அது அடுத்த விஷயம். இந்த ஸ்கூல்ல சீட்ல உட்கார்ந்துருக்கிற நண்பர்கள் தோழிகள்லாம் நீங்க தான், படிச்சாலும் படிக்கலனாலும். ஏன்னா அந்த துணிவு உங்களுக்கு எப்பொழுதுமே உண்டு. அது மாதிரி வேலையிலேயோ தொழிலையோ இடத்துல இருக்கிறது நீங்களா தான் இருப்பீங்க. அவ்வளவு வேகம் இருக்கும். எதுக்குமே இன்னொன்னு சொல்லுவாங்க, ஒரு கிராமத்து பழமொழி, முந்திரி கொட்டை மாதிரி அப்படின்ட்டு. பழத்தை விட முந்திரி கொட்டை முன்னாடி வந்து நிற்கும். அந்த மாதிரி தான் மேஷராசி அப்படின்னாலே எதுலையுமே முன்னிலை. பதவியா இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும், குடும்பமா இருந்தாலும், போராட்டமா இருந்தாலும் சரி, போர்க்களமா இருந்தாலும் சரி, மேஷராசி தான் முன்னாடி. அறிவையும் சிந்தனையையும் கொஞ்சம் விவேகத்தையும், வேகம் இருக்கும், கொஞ்சம் விவேகத்தையும் சேர்த்து செயல்பட்டீங்க அப்படின்னா நீங்க தான் கிங்கு. உலக புகழே உங்களால அடைய முடியும். ஏன்னா உங்களுடைய வளர்ச்சிக்கு எல்லாரும் உதவியா இருப்பாங்களா அப்படின்னா இருக்க மாட்டாங்க. ஏன், உங்களுடைய குடும்பத்திலேயே உங்களை ஆதரிக்க மாட்டாங்க, புரிஞ்சுக்க மாட்டாங்க. சில நேரத்தில் உங்களுடைய வளர்ச்சி பிடிக்காதா உங்களுக்கு? அதுதான் இங்க பெரிய தொல்லை. அப்ப நீங்க நினைப்பீங்க, ரொம்ப கோபம் வரும், நம்ம குடும்பம் நம்மளே புரிஞ்சுக்க மாட்டேங்குது அப்படின்னு. எப்பொழுதுமே மேசராசியை பொறுத்த வரைக்கும் சுயம்பு தான். ஏன்னா உங்களுடைய வேகம் விவேகம் அப்படி. யாரும் ஆதரவு கொடுக்க மாட்டாங்க, உங்களுடைய வளர்ச்சிக்காக ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு போட்டி, எல்லாத்துலயும் நீங்க முன்னாடி இருக்கிறத அவங்க விரும்ப மாட்டாங்க. அதே நேரத்துல பூமிக்காரனாகிய செவ்வாயினுடைய ஆதிக்கத்துல நீங்க பிறந்திருக்கிறதுனால சொத்து வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க. ஏன்னா செவ்வாய் பூமிக்காரகர். பூமியில என்னென்னலாம் செஞ்சால் லாபம் கிடைக்குமோ அத்தனையும் நீங்க செய்யலாம். விவசாயம் செய்யலாம், ரியல் எஸ்டேட் செய்யலாம். நிலத்தை வச்சு எது செஞ்சாலும், எந்த தொழில் செஞ்சாலும் உங்களுக்கு வெற்றி அடையும். அடுத்து பார்த்தோம்னா 7ஆம் வீட்டுக்கு சுக்கிரன் அதிபதி. யாரு சுக்கிரன்? ஆடம்பரத்திற்கு, உல்லாசத்திற்கு, கலைக்கு, காதலுக்கு, கல்யாணத்துக்கு, காமத்துக்கு, இது எல்லாத்துக்குமே சுக்கிரன் அதிபதி. நம்முடைய இல்லற வாழ்க்கை, தாம்பத்திய வாழ்க்கையில சிறப்பா இருக்கணும் அப்படின்னா இவர் தான் காரணம். அதுல ரகசிய உறவுகள், கள்ள உறவுகளை வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை சீரழிச்சுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணமும் சுக்கிரன் தான். இதை பத்திலாம் முழு வீடியோ போட்டிருக்கோம். அந்த தலைப்பை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். நானும் கொஞ்சம் தயக்கத்தோட தான் அந்த தலைப்பு கண்டென்ட் எல்லாம் பேசினேன். ஆனா நிறைய பேர் ஆதரவு கொடுத்துருக்கீங்க. 100% உண்மை அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இதெல்லாம் எல்லாருமே சொல்றது இல்ல, இந்த மாதிரியான கண்டென்ட் எல்லாருமே சொல்றது இல்ல. வாழ்க்கைக்கு முக்கியமா தேவைப்படுற விஷயம். மனுஷங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது அந்த ஒரு அடக்கம் தான், நல்லொழுக்கம் தான். அதுல மனுஷன் ஜெயிச்சுட்டான் அப்படின்னா வாழ்க்கையை அவன் ஜெயிச்சது மாதிரி தான். எதையும் அவனால கட்டுப்படுத்தவே முடியாது. இந்த உலகத்துல எல்லாமே மனுஷன் கட்டுப்பாட்டுல இருக்கும். ஆனா இந்த காமத்தின் கட்டுப்பாட்டில் மனிதன் இருக்கிறான். இது இயற்கை. அதை பத்தி ஃபுல் விஷயங்களும் அந்த வீடியோல நம்ம சொல்லியிருக்கோம். ராசிக்கும் லக்னத்துக்கும் சேர்த்து சொல்லியிருக்கோம். பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பாருங்க. உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் அது ஏற்படுத்தும். சரி, இப்ப சுக்கிரன் தான் நம்முடைய திருமண வாழ்க்கையை, குடும்ப வாழ்க்கையை நிர்ணயிக்க கூடியவர். அதனால குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசிக்கு பொறுமை இருக்காது, கொஞ்சம் வேகமா இருப்பீங்க. வரக்கூடிய துணை சிம்ம ராசியா இருந்தா, விருட்சக ராசியா இருந்தா சமாளிச்சிருவாங்க. மற்ற ராசியா இருந்தா அவங்களுக்கு அந்த வேகம் பத்தாது, கொஞ்சம் பிரச்சனை தான். அதனால உங்களுடைய துணையை பொறுத்து உங்க வாழ்க்கையை நீங்க அமைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய துணையோட
வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றியை அடைவீங்க. உனக்கு தெரியுமா, எத்தனை நண்பர்கள் வந்தாலும், எத்தனை ஆசிரியர்கள் வந்தாலும், எத்தனை குருக்கள் வந்தாலும், எத்தனை கோடீஸ்வரங்க உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் உங்களது துணை மாதிரி உங்களை தாங்கி நிற்கிறது யாருமே இல்லை. மேஷராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னதான் அதிகாரம் பண்ணாலும் குடும்பத்துக்காக, உங்கள் மேலே உள்ள பாசத்துக்காக, நம்பிக்கைக்காக உங்கள் கூடவே இருப்பாங்க. மனம் தளராமல் இருப்பாங்க. உங்களை எப்படியாவது வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணக்கூடிய இரண்டாவது ஜீவன் உங்களது துணை. முதல்ல உங்களது பெற்றோர்கள், இரண்டாவது உங்களது துணையாக தான் இருக்கும். பெற்றவங்க கூட 18, 20, 25 வருஷம் தான். அவங்க கடவுள் மாதிரி கோவிலில் இருக்கக்கூடியவங்க. ஆனால் உங்கள் கூடவே இருக்கிற தெய்வம் அது கணவனோ மனைவியோ உங்களது துணை தான். எந்த அளவுக்கு மேஷராசியை பொறுத்த வரைக்கும் உங்களது துணையை நீங்க மதிக்கிறீங்களோ, அவர்களுக்கான அந்த இடம் உங்க மனசுலையும் குடும்பத்திலையும் கொடுக்குறீங்களோ, அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேறலாம். இது ஜோதிட விதி. ஏன்னா எந்த இடத்துல அதிகாரம் இருக்கோ அந்த இடத்துல பணிவு இருக்கும்போது தான் உங்களால ஜெயிக்க முடியும். இது எல்லா மேஷராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பொருந்தும். அடுத்தது இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தோம்னா, உங்களை சுத்தி இருக்கிறவங்களே உங்களுக்கு எதிராக செயல்படுவாங்க. உங்க கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு துரோகம் செய்வாங்க. உங்களால புரிஞ்சிக்கவே முடியாது. நம்பி இருக்கிறவங்களே நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க. ஏன்னா முன்னாடியே உங்களுக்கு தெரியாது, முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் யாரு பக்கத்துல இருக்கணும், யார் தூரமா இருக்கணும், இதை நீங்க பிரிச்சே ஆகணும். இனம் கண்டே ஆகணும். இந்த விஷயத்துல ரொம்ப கவனம் செலுத்தினாதான் உங்க வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். உங்களுடைய எதிரிகள் பலமா இருப்பாங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. உங்களுக்கு ஏன்னா உங்க வாழ்க்கையில தோல்வியை நீங்க அடையிறீங்க அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் எதிரிகள் மிக பலமாக இருப்பாங்க. இது ஏதோ பொத்தாம் பொதுவா வாய்க்கு வந்ததெல்லாம் நான் பேசல. இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன் உங்களுடைய எதிரி பலமா இருக்காங்க அப்படின்னா, உங்களை விட ஏன் புத்திசாலிகளா இருக்காங்க அப்படின்னா, மேஷராசிக்கு 6ஆம் வீடு எதிரிகள், கடன், நோய் இதை சொல்லக்கூடிய இடம். 6ஆம் வீட்டுக்கு உரியவர் யாரு? புதன். எதிரி, கடன், நோய் இதை சொல்லக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால எதிரிகள் புதனுடைய புத்திய அடைஞ்சிருப்பாங்க. ரொம்ப புத்திசாலிகளா இருப்பாங்க. அறிவு, ஞானம் பெற்றவர்களாக இருப்பாங்க. புதன் உங்களுக்கு நல்லது செஞ்சாலும் சரி, அதே நேரத்தில் எதிரிகளுக்கு வலிமையை கொடுப்பார். உங்களை வெல்லக்கூடிய ஞானத்தை கொடுப்பார். அது அவருடைய விதியங்க. தர்மச்சங்கடமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அப்படிதான் அவர் செயல்பட்டாகணும். அப்ப எதிரிகள் புத்திசாலித்தனமாக இருப்பாங்க. அவங்கள ஜெயிக்கணும் அப்படின்னா அவங்கள விட புத்தியை நீங்க பலப்படுத்திக்கணும், புரிஞ்சுக்கணும். முதல்ல இங்க உடல் வலிமை முக்கியம் இல்ல, மன வலிமை ரொம்ப முக்கியம், புத்தி கூர்மை ரொம்ப முக்கியம். அதுபோல கடன், நோய் இதை சொல்ற இடமும் அதுதான். கடன் வாங்கும் போது யோசிச்சு வாங்குங்க. யாருக்கும் பாவப்பட்டு கடன் வாங்கி கொடுக்காதீங்க. இந்த இடத்துல நீங்க யோசிக்கல அப்படின்னா கடனாலே பெரிய பிரச்சனை உங்களுக்கு வரும். ஏன்னா அந்த இடத்துல இருக்கிறது யாரு? புதன் இருக்காரு. உங்களை யோசிக்கவே விட மாட்டாரு. எதனால? புதன் உங்களுக்கு வலிமை இல்லாம இருந்தா, வலிமையோட இருந்தா யோசிக்க வச்சு கடன் எதுக்கு வேணும் எதுக்கு வேண்டாம் அப்படின்னு சிந்திக்க வச்சு வாங்க வச்சிருவார். உங்களுக்கு வலிமையோட இருந்தா உங்க எதிரியை அடக்கி வச்சிருப்பார். எதிரியை வீழ்த்தக்கூடிய அத்தனை புத்திசாலித்தனமும் திறமையும் உங்கள்கிட்ட வந்துடும் அவர் வலிமையா இருந்தா. வலிமை இல்லாம இருந்தார் அப்படின்னா அவங்களுக்கு சாதகமா இருப்பார். இந்த கடன் விஷயத்துக்கு, எதிரிகள் விஷயத்துக்கு, நோய் விஷயத்துக்கு. வலிமையா இருந்தா நோயே வராது. வலிமை இல்லை அப்படின்னா கண்ட கண்ட நோயெல்லாம் வரும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ரொம்ப எச்சரிக்கையா இந்த 3 விஷயங்களையும் கவனிக்கணும் மேஷராசியை பொறுத்த வரைக்கும். ஏன் இதை நீங்க சொல்ல முடியாதா? வலிமையா இருக்காரா இல்லையான்னு சொல்ல முடியாதா அப்படின்னா உங்களது ஜாதகத்தை பார்த்து தான் அதை சொல்ல முடியும். உங்க ஜாதகத்துல எப்படி இருக்கு, வலிமையோடு இருக்காரா, வலிமை குறைந்து இருக்காரா அப்படின்னு உங்க ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். அதனால கடன், நோய், எதிரி இந்த விஷயத்துல ரொம்ப புத்திசாலித்தனமா யோசிச்சு எதை செஞ்சாலும் செய்யுங்க. யாரை எதிர்த்தாலும் யோசிங்க. அப்ப வலிமை இல்லாம இந்த விஷயத்துல எல்லாமே உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுதா அப்படின்னா இங்கதான் கடவுள் இருக்கான் குமார் அப்படிங்கிறது மாதிரி உங்களை காக்கக்கூடிய கடவுள் இங்கதான் இருக்காரு. அப்ப நீங்க ஆன்மீகத்துல கண்டிப்பா முழு நம்பிக்கையோட ஈடுபடணும். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில இந்த 3 விஷயம் தான் முக்கியம். இந்த 3 விஷயம் இல்லாத மனுஷன் எல்லாமே சந்தோஷமா தான் இருக்காங்க. எதிரிகள் இல்லா, கடன் இல்லா, நோய் இல்லா மனிதர்கள் வாழ்க்கையில சொர்க்கத்தை அனுபவிச்சிட்டு இருக்காங்க. அதுலதான் நமக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னா இறைவன் தான் ஒரே வழி. உங்க வாழ்க்கையில நீங்க நல்லதை அனுபவிக்கணும், நல்லதை செய்யணும், கட்டுப்பாட்டோட வாழணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி ஆன்மீகம் தான். நம்முடைய முன்னோர்கள் ஆன்மீகத்தை தான் முதல்ல எடுத்து வைக்கிறாங்க. தவறு செஞ்சாலும் நல்லது செஞ்சாலும் இது மனுஷனுடைய இயல்பு. இப்ப நீங்களே எடுத்துக்கங்க. எந்த தவறு செஞ்சாலும் என்ன சொல்லுவீங்க? என் மனசால யாருக்கும் எந்த கெடுதலும் நான் நினைச்சதில்ல அப்படிங்கிறத சொல்லுவோம். இதுக்கு என்ன அர்த்தம்? தான் செய்யறது தப்பா சரியா அப்படின்னு கூட தெரியறதில்ல. இங்க இது ஒரு பெரிய சூட்சமங்க. நம்ம செய்யறதுல எதுங்க தப்பு எதுங்க சரி அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியாது. இப்ப ஒருத்தவங்களை அடிக்கிறோம் அப்படின்னாலே அது தப்பா ரைட்டான்னு கூட நம்ம சிந்திக்கக்கூடிய நேரம் இருக்காது. நல்லதுக்காக அடிக்கிறோமா கெட்டதுக்காக அடிக்கிறோமா, அவன் தப்பு செஞ்சதுக்காக நம்ம அவன் அடிக்கிறோமா, இல்ல நம்முடைய கோபத்துக்காக நம்முடைய வலிமையை காட்டுறதுக்காக நம்ம அடிக்கிறோமா? இங்கதான் தப்பு ரைட்டு அப்படின்னு
அப்படின்னு பாக்குறோம். ரொம்ப குழப்பம் இருக்கு இந்த விஷயத்துல, எது சரி எது தப்பு அப்படின்னு பல விஷயங்களை நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க முடியாது. வாழ்ற வாழ்க்கையில ஓடுற ஓட்டத்துல தப்போ ரைட்டோ போயிட்டே இருப்போம். ஆனா யார் ஒருத்தன் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும், இப்ப நடந்து போறோம் அப்படின்னா நடந்து போறது இயற்கை, ஆனா கீழே ஒருத்த பார்த்து எறும்பு கூட்டம் போகுதா, ஏதாவது ஜீவன் நடந்து போகுதா, அதை மிதிக்காம போகணும் அப்படின்னு நினைச்சா அது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். அப்ப இதை எல்லாரும் நம்ம கவனிக்கிறது இல்ல. என்னதான் நம்ம புண்ணியம் செஞ்சாலும் ஒரு பறவைகள் கூண்டையோ அல்லது ஒரு எறும்புகள் கூட்டத்தையோ கலைச்சோம் சிதைச்சோம் அப்படின்னா அது கூட பாவம் தான். ஆனா அந்த பாவத்தினுடைய அளவு இருக்கு, பெருசா சின்னதா அப்படிங்கிறது. அப்ப இந்த விஷயத்துல இருந்து நம்ம தப்பிக்கணும், அதுக்கு பரிகாரம் தேடணும் அப்படின்னா ஒரே இடம் கோவில் தான், தெய்வம் தான், ஆன்மீக வழிதான். இப்ப எப்போதுமே நம்ம என்ன பண்ணுவோம், நாம செய்யற தப்பு நியாயமா அநியாயமா அப்படிலாம் பார்க்க வேண்டியதில்லை. ஏன்னா யார் பார்க்கறாங்க, அதுக்கு சாட்சி இல்லை இப்படின்னு நினைச்சுக்கிறது. எந்த தப்பு செஞ்சாலும் அதை மறைக்க முயற்சி பண்றது. தப்பு செய்யறது கூட தப்பு இல்ல, தப்பு செஞ்சதை மறைக்கிறாங்களா அது மிகப்பெரிய தப்பு. அதுக்கெல்லாம் பரிகாரமும் இல்ல, வழிபாடும் இல்லை. ஏன்னா கர்மாங்கிறது மிக சூட்சமமான ஒரு விஷயம். பாவங்கள் செஞ்சா கேள்வி கேட்கும், தர்மம் செஞ்சா அந்த கேள்விக்கு பதில் சொல்லும். இப்ப யாருமே பார்க்காம செய்யற தப்பு எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு கோவில்ல ஒரு மனுஷன் வரிசையில் நிக்கிறாங்க உண்டியல்ல காசு போடுறதுக்கு. அப்ப அவன் என்ன பண்றான்னா நல்ல நோட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு பார்த்து அந்த 100 ரூபா ஒரு கிழிஞ்ச நோட்டை அந்த உண்டியல்ல போடுறான். பின்னாடி இருந்தவர் ஒருத்தர் கூப்பிடுறாரு, கூப்பிட்டு அந்த பணத்தை கொடுக்குறாரு. பணத்தை பார்த்தா 500 ரூபாய். ஆஹா, நம்ம கையால போட சொல்றாரு இந்த பணத்தை அப்படின்ட்டு அந்த 500 ரூபாயும் போட்டுறாங்க. திரும்பி என்னங்க என்ன போட சொல்லிட்டீங்க, நீங்களே போட்டுருக்கலாமே அப்படின்னு கேட்கறாங்க. இல்லைங்க அது ஏன் பணம் இல்ல, உங்க பாக்கெட்ல இருந்து கீழே விழுந்தது, அதை நீங்க கவனிக்கல, அதான் எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா. அப்ப கிழிஞ்ச நோட்டை போட நினைச்ச அந்த மனுஷனுடைய 500 ரூபாய் நல்ல நோட்டு உண்டியலுக்கு இருக்கு. அப்ப இதுக்கு யார் காரணம்? யாருமே பார்க்கல அப்படின்னு நினைச்சாலும், ஆனா உண்மையாங்க நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கிறது நிரூபிக்கப்படுதுல, அதுதான் வாழ்க்கை. யாருமே பார்க்கல அப்படின்னு நம்ம செய்யற தப்புக்கள் நம்முடைய கர்மாவா அங்க சேர்க்கப்பட்டிருக்கு. மேஷராசியை பொறுத்த வரைக்கும் முக்கியமா எப்படி நீங்க கெத்தா இருக்கீங்களோ, சிங்க மாதிரி இருக்கீங்களோ, அந்த மாதிரி செய்யற செயல்ல நேர்மையும் நியாயமும் சத்தியமும் கண்டிப்பா இருக்கணும். அப்பதான் மேஷராசி, அதுலதான் உங்களுடைய கௌரவம் இருக்கு. ஏன்னா சிங்கம் அப்படின்னாலே தைரியத்தை மட்டும் எல்லாரும் பார்க்க மாட்டாங்க, அங்க நேர்மை இருக்கும். அரசன் அப்படின்னாலே அரசன் வலிமையானவனா அப்படிங்கறத விட நேர்மையானவனா இருக்கானா அப்படிங்கறத முக்கியம். வீட்டுல அப்பா அம்மா இருந்தாலும் அப்பா நேர்மையா இருந்தாரா அப்படிங்கறத முக்கியம். அதனால மேஷராசி நண்பர்களை தொழில்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் நீங்க நேர்மையா இருந்தீங்க அப்படின்னா எங்க வேணாலும் நீங்க சாதிக்கலாம், எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு முதலிடம் உண்டு. மேஷராசியை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே எல்லா விஷயத்தையும் கத்துப்பீங்க, காதுக்கு வந்துட்டா போதும் அதை பத்தி புரிஞ்சுப்பீங்க. சீக்கிரம் கத்துக்கிற அந்த வலிமை உங்களுக்கு உண்டு. வேலையிலையும் சரி தொழிலையும் சரி நம்பிக்கையோட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா நம்பர் 1 வந்துருவீங்க, சாதனை படைப்பீங்க. 1000 பேத்துக்கு மத்தியில் வேலை செஞ்சாலும் எல்லாரும் டக்குன்னு திரும்பி பார்க்கக்கூடிய வேலை நீங்க செய்வீங்க. எல்லாரும் ஈர்க்கக்கூடிய அந்த ஆற்றல் உங்களுக்கு உண்டு. ஆனா படிச்ச படிப்புக்கும் செய்யற வேலைக்கும் தொடர்பு இருக்காது. ஏன்னா இங்க படிப்பு அப்படிங்கிறது உங்களுடைய பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை நீங்க செஞ்சிருப்பீங்க. ஆனா வேலையை பொறுத்த வரைக்கும் உங்களது அறிவுக்கு ஞானத்துக்கு நீங்க செய்யறது. அதனால மாறும். உங்க வயசு காலத்துல இளமை காலத்துல வாழ்க்கையினுடைய நடுப்பகுதியில உங்களது எண்ணங்கள் அதிகமா பிரதிபலிக்கும். அப்ப பெத்தவங்க சொன்ன படிப்பை விட உங்களது அறிவின் மூலியமா நீங்க செய்யக்கூடிய வேலை வேறுபடும். படிச்ச துறை வேற இருக்கும், செய்யற வேலை அந்த துறை வேற இருக்கும். அடுத்தவங்கள்ட்ட உதவி கேட்கணும், அடுத்தவங்களுக்கு அடிமையா வேலை செய்யணும், அடுத்தவங்களை மதிச்சு நடக்கணும், இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காத விஷயம். இதை பிடிக்காதது அப்படிங்கிறதுனால நிறைய விஷயங்களை நீங்க இழந்திருப்பீங்க. பதவியில நீங்க முன்னேறல அப்படின்னா அதுக்கு காரணம் உங்களது முதலாளியையோ அல்லது மேனேஜ்மெண்ட்டையோ நீங்க மதிக்கல அப்படின்னு அர்த்தம். கோட்டை விட்டுருவீங்க. மிகப்பெரிய வெற்றிலாம் இதனாலே மேஷராசிக்கு பறி போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்புறம் வருத்தப்படுவீங்க. புண்ணியம் என்ன, வாழ்ற வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்திலையும் நான் அப்படிங்கிற எண்ணம் இல்லாம பணிஞ்சு போனீங்க அப்படின்னா, பணிவு அப்படிங்கிறது கோழை இல்லை. நீங்க இதை வேணா புரிஞ்சுக்கலாம், இப்படி நினைச்சுக்கலாம். நீங்க பணிஞ்சு போனா அவன் கோழை அப்படின்னு நினைச்சிருக்கலாம். புத்திசாலித்தனம், பதுங்கினா பயப்படுறதுன்னு அர்த்தம் இல்லை, அது ஒரு புத்திசாலித்தனம், பதுங்கி பாயறது. அதனால வேலையிலையும் தொழிலையும் உங்களது பணிவை காட்டினீங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றியை உங்க வாழ்க்கையில் நீங்க ஜெயிக்கலாம். இந்த இடத்துலதான் நான் முன்னாடி சொல்றது மாதிரி எதிரிகள் பலமா இருப்பாங்க. எதிரிகளுடைய பலத்தை நீங்க கணிக்காம விட்டுருவீங்க. இது உங்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். உங்க வாழ்க்கையில பல விஷயங்கள, பல செல்வங்களையோ தொழிலையோ அல்லது மதிப்பையோ இழப்பீங்க. மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இதை கைவிடணும். எப்பொழுதுமே எதிரி யாரு, நண்பன் யாரு, துரோகி யாரு, இதை பிரிக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுடைய பலம் என்ன அப்படிங்கறத கணிக்கணும். சில விஷயத்த சில பேரால தான் செய்ய முடியும் அப்படின்னா அவங்கள்ட்ட உதவி கேட்கறதுல தப்பு இல்லை. ஆனா நீங்க உதவி கேட்க மாட்டீங்க. ஏன்னா அங்க நம்மளால எல்லாம் முடியும், நம்ம போய் உதவி கேட்கறதா அப்படிங்கிற வீண் தயக்கம், வரட்டு பிடிவாதம், இது எல்லாமே உங்களது வெற்றிக்கு முயற்சிக்கு நீங்க ஜெயிக்கிறதுக்கு முட்டுக்கட்டையா இருந்துரும். அதனால தயக்கத்தை தகர்த்து எறியுங்க. எடுத்த காரியத்துல விடாபடியா செயல்பட்டு வெற்றி பெறுவீங்க.
முடிப்பீங்க. அது உங்களது குணம். எடுத்த காரியத்துல வெற்றி பெறது உங்களுடைய குணம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த நான், தயக்கம், விட்டு கொடுத்து போகிறது, இது எங்க வேணாலும் நீங்க பொருத்திக்கலாம். குடும்பத்துல, தொழில்ல, வேலையில, எந்த துறையாக இருந்தாலும் பொருத்தி பாருங்க. இதை மட்டும் நீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களை யாராலையும் நீங்க ஜெயிக்கிறத தடுக்க முடியாது. இதை மட்டும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். சாதாரணமா இல்ல, அடி மனசுல வச்சுக்கங்க. எதெல்லாம் உங்க முயற்சி இல்லாம உங்க வாழ்க்கையில உங்களை தேடி வந்ததோ அதெல்லாம் ஆண்டவன் கொடுத்த பரிசு. எதையெல்லாம் உழைச்சி போராடி உண்மையா சேர்த்தீங்களோ அடைஞ்சிங்களோ அதெல்லாம் உங்களுடைய வாழ்வுக்கும் துன்பத்துக்கும் கர்மாவுக்கும் கிடைச்ச மூலதனம், ஆதாரம், உங்களுடைய சொத்து. ஆண்டவன் கொடுத்த பரிசை நம்ம சொத்துன்னு வச்சுக்க கூடாது. அதை தான தர்மம் செய்யறது சிறந்த சிந்தனை. தான தர்மம் செய்யறதுக்கு புண்ணியம் வேணும், அதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். அப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு, அதை நம்ம தான தர்மம் செஞ்சிருவோம் அப்படின்னு செஞ்சிடணும். நம்ம போராடி நேர்மையா சம்பாரிச்ச சொத்தை பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். அதை கண்ணாபின்னான்னு செலவு பண்ணக்கூடாது. ஆடம்பரமா வாழலாம், உல்லாசமா வாழலாம், அதே நேரத்தில் சிந்திச்சு செயல்படுத்தணும். அந்த சொத்தை நீங்க என்ன வேணாலும் செய்யலாம். சொத்துக்கள் சேர்ந்துகிட்டே தான் இருக்கும். எவ்வளவு செலவு பண்ணாலும் அந்த சொத்து உங்களுக்கு சேர்ந்து கொண்டே இருக்கும். வாழ்க்கை ஒரு வட்டம் மாதிரி உங்களை தான் சுத்தி சுத்தி வரும். யாராலையும் அழிக்க முடியாது, அதை யாராலையும் கெடுக்க முடியாது. அந்த சொத்து உங்களை மட்டும் இல்ல, நேர்மையா உண்மையா உழைச்சி கிடைக்கக்கூடிய சொத்து 7 தலைமுறைக்கும் கூடவே வரும். அதனால எல்லாருமே இப்படிதான் நேர்மையா உழைச்சி போராடி சம்பாதிக்கிறாங்களா, முன்னேறாங்களா அப்படின்னா இங்கதான் கர்மா நம்முடைய வாழ்க்கையில முன்னாடி வந்து நிக்குது. கடந்த கால கர்மா எப்படியோ, நாம வாழ்ந்த வாழ்க்கை எப்படியோ, நாம என்ன விதைச்சோமோ அதுதான் இந்த ஜென்மத்துல இந்த வாழ்க்கையில வந்து அமையும். அதனால நம்முடைய செயல்கள் நல்லதை செய்யணும், நல்லதை கொடுக்கக்கூடியதா இருக்கணும், 4 பேருக்கு உதவியா இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல இறைவன் மேல நம்பிக்கை வைக்கணும், அன்பை செலுத்தணும். இரண்டாவது, எந்த ஒரு பாவ செயலும் செய்யறதுக்கு முன்னாடி சிந்திக்கணும், பயப்படணும். இது எப்போதுமே நமக்கு திரும்பி கிடைக்கக்கூடிய பாவங்கள். அதனால நம்ம வாழ்ற வாழ்க்கையில ஒழுக்கத்துல சிறந்து யார் எங்க கொண்டு போய் விட்டாலும், எந்த கெட்ட விஷயத்துல சேர்த்து விட்டாலும் நம்முடைய புத்திக்கு வெளில வந்துடணும். இதுதான் இனிமே நடக்கக்கூடிய கர்மாவுக்கு நாம செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள். நமக்கு இனிமே நல்லது நடக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்து பார்த்து நடக்கணும். அப்ப இது மாதிரியான விஷயங்களை கடைபிடிச்சோம் அப்படின்னா புதிய பாவங்களை சேர்த்துக்காம பழைய பாவங்களுக்கு நம்ம அனுபவிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா சீக்கிரம் அதை அனுபவிச்சு முடிச்சிடலாம். புதிய கர்மவினையை நம்ம சேர்த்துக்க கூடாது. அப்ப இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க முடிவு பண்ணணும். வாழ்க்கையில ஜெயிக்கணும், செல்வங்களை சேர்க்கணும், அந்த செல்வம் 7 தலைமுறைக்கு நிலைச்சு நிற்கணும் அப்படின்னா நேர்மை, உண்மையான உழைப்பு, 4 பேருக்கு உதவி, இந்த 3 மட்டும் கடைபிடிச்சிங்க. அது கூடவே ஆன்மீக சிந்தனை. ஏன் இது 3க்குள்ளார வராது அப்படின்னா அது பொதுவாகவே எல்லா விஷயத்திலையுமே இருக்கணும். அப்பதான் அங்க ஒரு திருப்தி கிடைக்கும் நமக்கு. அதனால கடவுள் மேல அன்பு, மரியாதை, நம்பிக்கை இதெல்லாம் வச்சு பாவ செயலை தவிர்த்தோம், ஒழுக்கமா வாழ்க்கையில வாழ்ந்தோம் அப்படின்னா நம்மள யாராலையும் தடுக்க முடியாது, நம்ம ஜெயிக்கிறத யாராலையும் கெடுக்க முடியாது. இதெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னா கடவுள் மேல பக்தி இருக்கணும். அந்த பக்தியை நமக்கு உதவி செய்யும். இந்த கர்மாவுடைய பிடியில சிக்கி இதுதான் தலைவிதி அப்படின்னு கஷ்டப்படாம துன்பப்படாம இந்த விதியவும் இந்த கர்மாவையும் நம்ம நீக்கலாம். நாமளும் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கலாம். நமக்கான வாய்ப்பும் இன்னும் 100% இருக்கு, கொஞ்சம் கூட குறையல அப்படின்னு நம்பிக்கை இருக்கும்போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஜெயிப்பீங்க. அதுக்குதான் இந்த ஆன்மீக சிந்தனை நம்ம வாழ்க்கையில மிக மிக முக்கியம். இந்த ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லி இருக்கிறது வழிபாட்டு முறைகள் ரொம்ப முக்கியமானது. நம்ம தலையெழுத்த கண்ணாப்னான்னு ஆண்டவன் எழுதி வச்சிருந்தாலும், பிரம்மன் எழுதி வச்சிருந்தாலும் அதை ஒருமுகப்படுத்துறதுக்கு இறைவனே நமக்கு புத்தியவும் கொடுத்திருக்கார், மதியவும் கொடுத்திருக்கார். அதனால அந்த நம்பிக்கையோட விதி எப்படி விளையாண்டாலும் நம்முடைய மதியால நிதானமா, பொறுமையா, ஆன்மீக பலத்தோடு எந்த கடவுளை, எந்த தெய்வத்தை எப்படி வணங்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் இதை நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வெற்றி நம்ம பக்கம்தான். அதனாலதான் இங்க கடவுளோட கோவிலோட பரிகாரங்களையும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பல அற்புதமான சக்தியை கொண்டதுதான் நம்முடைய பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தை நம்ம முழுசா நம்பி எந்த செயல்ல ஈடுபடுறோமோ, எது நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறோமோ அது கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். கண்டிப்பா வெற்றியை அடைய முடியும். இந்த பிரபஞ்சம் நீ எதை செய்யறியோ அதே திருப்பி கொடுக்கும். அது உங்க உடலுக்கும் பொருந்தும். எல்லாரும் சொல்லுவோம் அண்டத்துல இருப்பதுதான் பிண்டத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம உடலும் ஒரு பிரபஞ்சம் தான். எப்படி இந்த பிரபஞ்சத்துக்கு எல்லையே இல்லையோ அந்த மாதிரி நம்முடைய உடலுக்கும் எல்லை இல்லை. ஏன்னா நம்ம உடம்புல இருக்கிற மனசு இருக்குல்ல, அதுக்கு எல்லை உண்டா? நினைச்சு பாருங்க. இந்த மனசு எங்க வேணாலும் போகும், இந்த பிரபஞ்சத்தோட எல்லைக்கு வேணாலும் போகும். நம்ம கடவுள், தெய்வம், ஆன்மீகம் இதெல்லாம் எதை வச்சு வணங்குறோம்? இந்த பிரபஞ்சத்துடைய எல்லை தான் அந்த இறைவன். அப்ப இந்த பிரபஞ்சமும் நம்முடைய உடலும் மனமும் ஒண்ணு. அதனால நம்முடைய உடலை ரொம்ப பாதுகாக்கணும். உங்க ராசியை பொறுத்த வரைக்கும் முறையான உணவு ரொம்ப முக்கியம். முறையான உணவை நீங்க சாப்பிடல அப்படின்னா ஆரோக்கியம் கெடும். இதுதான் மனசுக்கும் உடலுக்கும் உள்ள ஒரு ஒற்றுமை. இதுதான் பிரபஞ்ச விதி. அதனால ஆன்மீக ரீதியா செய்யக்கூடிய எந்த ஒரு பரிகாரமும் இந்த பிரபஞ்சத்தோட தொடர்புடையது. நல்லா புரிஞ்சுங்க.
நம்ம வீட்டில் தீபம் ஏற்றி சூடம் ஏற்றி கும்பிட்றோம் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துக்கு தொடர்புடையது, அந்த பிரபஞ்சம் வரைக்கும் அது எட்டும், அந்த சக்தி உங்களுக்கு நேரா வந்து கிடைக்கும். இந்த பிரபஞ்சத்தை நம்ம நேரடியாக தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா நம்முடைய பூஜை முறை, பரிகார முறை, நம்முடைய தியானம், மந்திரம், இதுதான் காரணம். அது மட்டும் இல்ல, ஆன்மீக ரீதியா சொல்ற இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது நேரடியா இந்த பிரபஞ்சத்தை தொடர்பு படுத்துறது, நேரடியா கடவுளை பார்க்கக்கூடிய விஷயம், நேரடியா நம்முடைய எண்ணங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் அந்த எண்ணங்களுக்கு பதில் கொடுக்க பிரபஞ்சம் தயாராகிறதுக்கும் ஒரு முன்னோடி தான் இந்த தியானம், மந்திரம், ஆன்மீக சிந்தனை. அதனால தயவு செஞ்சு பிரபஞ்சத்தை நம்புங்க, முழுமையா நம்புங்க. இங்க வந்து எந்த அளவுக்கு பிரபஞ்சத்தை நம்புறீங்களோ அந்த அளவுக்கு கடவுளை நம்புவீங்க. எந்த அளவுக்கு கடவுளை நம்புறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை நம்புவீங்க. எந்த அளவுக்கு உங்களை நம்புறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி நிச்சயிக்கப்படும். எதை கேட்டாலும் நமக்கு வாரி வழங்கக்கூடிய வள்ளல் தான் இந்த பிரபஞ்சம். அதனால அந்த பிரபஞ்சத்தை நம்ம வசப்படுத்தினா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். எதுக்கு இவ்வளவு பெரிய விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, பிரபஞ்சம், கர்மா அப்படின்லாம்? இங்க நம்பிக்கைங்கிறது ரொம்ப முக்கியம் இல்ல, எதுக்காக நம்ம நம்பணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த ஒரு புரிதல் வேணும், இந்த ஒரு ரகசியம், இதெல்லாம் ஒரு சூட்சமம் மாதிரி. எதுக்குமே ஒரு தொடர்பு வேணும்ல. நீங்க கோவிலுக்கு போங்க, தெய்வத்தை வணங்குங்க, உங்களுக்கு நல்லது நடந்துரும் அப்படின்னு சொல்றதை விட ஏன் கோவிலுக்கு போகணும்? இந்த பிரபஞ்சம்னா என்ன? இந்த பிரபஞ்சத்துக்கும் தெய்வத்துக்கும் என்ன தொடர்பு? இந்த தெய்வத்துக்கு நமக்கு என்ன தொடர்பு ஏற்படும்? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குல்ல. அதனாலதான் இந்த விஷயத்தெல்லாம் நம்ம தெளிவா சொல்றோம். இதை புரிஞ்சிக்காம இந்த வீடியோ லாங்கா இருக்குன்னு பல பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. அதை பத்தி நமக்கு கவலை இல்ல. உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு வேற வீடியோ பாருங்க. டைம் கிடைக்கும் போது இந்த வீடியோ பார்க்கலாம். ஆனா இது எப்போதுமே இருக்கக்கூடிய வீடியோ, எத்தனை வருஷம் ஆனாலும். அது மாதிரி வாரி வழங்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை நம்ம எப்படி அணுகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். போய் நின்றுட்டு பிரபஞ்சமே எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துறாது. அதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. அதுதான் இந்த பரிகார முறை, பூஜை முறை, தியான முறை, மந்திர முறை. அதனால இந்த உலகத்துல பிறக்கிற ஒவ்வொருத்தருமே ஏதோ ஒரு வித கர்மாவால தான் நம்ம மீண்டும் பிறப்படுத்திருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஏதோ விட்ட குறை தொட்ட குறை, எங்கேயோ தப்பு பண்ணி அதை சரி பண்ணி அப்புறம் தப்பு பண்ணி சரி பண்ணி மீண்டும் மீண்டும் பிறப்படுத்திக்கிட்டே இருக்கும். புல்லாகி பூண்டாகி புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி அப்படிங்கிறது மாதிரி நம்ம ஏதோ ஒரு பிறப்பை எடுத்துக்கிட்டே இருக்கோம். அதுக்கெல்லாம் காரணம் கர்மா. ஒவ்வொரு பிறப்புக்கும் பின்னாடி ஏதோ ஒரு சாபம் இல்லைன்னா வரம் கண்டிப்பா இருக்கும். அதையெல்லாம் முறைப்படுத்தணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையை முறைப்படுத்தணும், ஆன்மீகத்துல பயணம் செய்யணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். வாழ்க்கையில ஜெயிச்சா மட்டும்தான் அங்க மரியாதை. ஒரு முறை வேணா ஜெயிச்சு பாருங்க, இந்த உலகம் எப்படி உங்களை மதிக்குது அப்படின்னு நீங்க அப்புறம் தான் தெரியும். ஜெயிச்சவங்களுக்கு தான் தெரியும் இது ஒரு சொர்க்கம் அப்படின்னு நினைப்பீங்க. எந்த அளவுக்கு வாழ்க்கையில இந்த பிறவியை ஏண்டா பிறந்தோம் அப்படின்னு வெறுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு விரும்புவீங்க. எத்தனை பிறவி எடுத்தாலும் எப்படி நம்ம பிறக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதெல்லாம் சாத்தியமாக்கக்கூடிய வலிமை இந்த ஆன்மீகத்துக்கு மட்டும்தான் உண்டு, இந்த ஜோதிடத்துக்கு மட்டும்தான் உண்டு. உங்க ராசிக்கு என்ன கோவில் தெளிவா நீங்க தெரிஞ்சுக்கணும். மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் தந்தை கிட்ட கொஞ்சம் செட் ஆக மாட்டாங்க. அவங்க குணமும் உங்க குணமும் பொருந்தாது. ஏன் அப்படின்னா கர்ணன் ஒரு எடுத்துக்காட்டா சொல்லலாம். எத்தனையோ புண்ணியங்கள் செஞ்சாலும் அவனுடைய பூர்வ ஜென்ம பாவம் அவனை நல்லவங்க இடத்துல சேர்க்கல, கெட்டவங்க இடத்துல தான் அவனை சேர்த்துது. அது மட்டும் இல்ல, கர்ணனுக்கு தாயோடைய தகப்பனுடைய அன்பும் ஆதரவும் கிடைக்கல. அதனால எவ்வளவோ அவமானத்தை சந்திச்சான். அந்த மாதிரி மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் தந்தை இல்லைன்னா தந்தை வழி உறவுகள்கிட்ட கொஞ்சம் நெருக்கம் அதிகமா வச்சுக்க கூடாது. இதுவே வெற்றிக்கு நீங்க ஜெயிக்கிறதுக்கு தடையா இருக்கும். பட்டும் படாம தாமரை இலை மாதிரி, தாமரை இலை மேல தண்ணி பட்டதுன்னா படாது, அப்படியே உருண்டுட்டு ஓடிட்டே இருக்கும். அது ஈரப்படுத்தாது, சேராது. அந்த மாதிரி நீங்க இருந்துக்கணும். அப்பதான் உங்களால ஜெயிக்க முடியும். அதுபோல முழுமையா அப்பாவை நம்பி எந்த ஒரு காரியத்தையும் ஒப்படைக்காதீங்க. அவர் சொல்றத முழுமையா நம்பி எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதீங்க. இது என்னங்க அப்பா சொல்றதை கேட்க கூடாதா அப்படின்னா மதிக்கணும். அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் செஞ்சு கொடுங்க. பெத்தவங்களை, அப்பா அம்மாவை என்னைக்குமே கைவிடாதீங்க. சந்தோஷமா வச்சுக்கோங்க, மதிச்சு நடந்துங்க. ஆனா அவங்களால ஒரு தொழிலோ அவங்க சொல்லி ஒரு தொழிலோ இல்ல அவங்கள்ட்ட ஒரு காரியத்தை நீங்க ஒப்படைக்கிறதோ, முக்கியமான காரியத்தை ஒப்படைக்கிறதோ வேண்டாம். ஏன்னா இது நிறைய பிரச்சனைக்கு வழிவகுக்கும். உங்களது தந்தை எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம், தோல்வி ஏற்படுத்தலாம். அது அவர் செஞ்ச தப்பு இல்லை. நீங்க அப்பாவை தப்பா நினைக்க கூடாது. அவர் இருக்கிற இடம், அந்த கிரக அமைப்பு அப்படி. ஏன்னா மேஷராசி இருக்கிற இடம் சூரியன். அப்ப அதுக்கு காரணம் எதுன்னு பாத்தீங்கன்னா அப்பாவை சொல்லக்கூடிய இடம். அதனால அங்க வந்து அப்பா அப்படிங்கிறவர் நம்ம வாழ்க்கையில டம்மியா தான் வச்சிருக்கணும் இன்னும் சொல்ல போனோம். ஆனா அவரை பத்திரமா பாத்துக்கணும். ஆனா நம்ம டம்மியா வச்சுக்கணும். அதனால வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த விஷயத்தெல்லாம் முக்கியமா நீங்க கவனிக்கணும். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் விவேகம், குடும்ப வாழ்க்கையில நல்லொழுக்கம், அது மாதிரி உறவுகள்கிட்ட எச்சரிக்கையா இருக்கிறது, நண்பர்களை சரியா தேர்ந்தெடுக்கிறது, அப்புறம் நேர்மையை கடைபிடிக்கிறது, ஆன்மீக வழியில நடக்கிறது அப்படிங்கிறது மேஷராசியை பொறுத்த வரைக்கும் மிக மிக முக்கியமா நீங்க
எடுத்துக்கணும். அப்பதான் உங்க வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். ஆண்டியா நீங்க இருந்தா கூட அரசனாக முடியும். ரொம்ப தாழ்ந்த நிலைக்கு நீங்க போயிருந்தாலும் உங்கள் ராசிக்கான நட்சத்திரத்துக்கான கோவிலுக்கு போங்க. உங்க ராசியை பொறுத்த வரைக்கும் மலைதளங்கள் ரொம்ப முக்கியமானது. மேஷம்னாலே செவ்வாய் அதிபதி. செவ்வாய்க்கான கடவுள். முருகன் கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா பழனி, இந்த கோவிலுக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னா எல்லா சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும். தெளிவு அடையும். நீங்க என்ன நினைச்சீங்களோ அது நடக்கும். ஒரு வேலைக்கு தேடுறதுக்கு முன்னாடி போயிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கும். இதெல்லாம் அனுபவ ரீதியா நான் சொல்லிட்டு இருக்கேன். கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. கடன் பிரச்சனையே இருக்காது. கடன் பிரச்சனைக்கு திருச்செந்தூரும், தொழில் வேலை பிரச்சனைக்கு பயணிக்கும் ஒரு அற்புதமான தலம். அதனால உங்க மனசுல முருகனை எப்பொழுதுமே நிலை நிறுத்துங்க. மேஷராசியை பொறுத்த வரைக்கும் முருகனை நினைச்சிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில தோல்வியே இல்லை என்னைக்குமே. முருகனுடைய பாடல் பாடுங்க. முருகனுடைய கோவிலுக்கு போயிட்டு வாங்க. எந்த கோவிலுக்கு போனாலும் சரி உங்களுடைய கண் முதல்ல முருகனை தான் தேடணும். அது மேஷராசியுடைய விதி. அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தடைகள் வரும்போதெல்லாம், தொழில ஏமாற்றம் வரும்போதெல்லாம், நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது, அதுக்கு முட்டுக்கட்டை ஏற்படும் போதெல்லாம் ராமேஸ்வரம் மாவட்டத்தில் இருக்கிற ராமநாத சுவாமி கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நீங்க ஜெயிச்சிருவீங்க. ஏன்னா வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயமா? ஆனா இது மாதிரியான உங்கள் ராசிக்கான இடத்துக்கு போறீங்க, கோவிலுக்கு போறீங்க அப்படின்னா உங்களது வெற்றி உறுதியாக்கப்படும். அதுபோல நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரம் இந்த ராசியில வருது. ஜீவ சமாதிக்கு போயிட்டு வாங்க. மகான்களை வச்சிருக்கக்கூடிய சித்தர்கள் இருக்கக்கூடிய ஜீவசமாதிக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு உகந்த ஜீவசமாதி எதுன்னு பாத்தீங்கன்னா திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய ஜீவசமாதி உகந்தது. அது மாதிரி பழனியில போகர் சித்தருடைய ஜீவசமாதி இருக்கு, அங்க போயிட்டு வாங்க. அடுத்து பார்த்தோன்னா பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு அழகர் மலை போயிட்டு வாங்க. கள்ளழகரை தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. ஒரு அற்புதமான கோவில். நீங்க நினைச்சதை சாதிப்பீங்க. எந்த இடத்துல நீங்க இருந்தாலும் சரி, இப்ப குடிசையிலே வாழ்ந்தாலும் கோட்டையில உங்களை கொண்டு போய் நிறுத்தும் இந்த கள்ளழகர் தெய்வம். அடுத்து பார்த்தோம்னா கிருத்திகை முதல் பாதம். நீங்க நாகப்பட்டினம் திருவாரூர் பாதையில இருக்கிற சிக்கல் தளத்துக்கு போயிட்டு வாங்க. அங்க இருக்கிற சிங்கார வேலனை தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. எல்லா பலங்களும் கிடைக்கும். பொதுவாவே மேஷராசி அப்படின்னாலே முருகன் கோவில் தான் மிக முக்கியமா நீங்க எடுத்துக்கணும். அடுத்தது சிவனை வழிபடலாம். சிவன் அப்படிங்கிறது பஞ்சபூதங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் அதிபதி. முக்கியமா எப்பொழுதுமே நீங்க மிஸ் பண்ணக்கூடாத ஒரு இடம். உங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயம் கூட தடையா இருந்துடக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா குலதெய்வத்தை விடாதீங்க. மிக மிக ஒரு முக்கியமான தெய்வம் அது. நம்ம நிறைய பேர் செய்யற தப்பு அதுதான். ஊரெல்லாம் இருக்கிற சாமியை போய் கும்பிட்டு வருவோம், பெரிய பெரிய கோயிலா பார்த்து வணங்கிட்டு வருவோம். ஆனா வீட்டுக்கு பக்கத்துல நம்முடைய குலசாமி இருக்கும், சிலையா தான் இருக்கும், பெரிய கோவிலா கூட இருக்காது. அதை வழிபடுறதுக்கு மறந்துடுவோம். உண்மை என்ன தெரியுமா? குலதெய்வம் வழிவிட்டாதான் எவ்வளவு பெரிய தெய்வமா இருந்தாலும் நமக்கு நல்லது செய்யும். ஏன்னா குலதெய்வத்தையே கண்டுக்காத உங்களை எப்படி பெரிய தெய்வம் கண்டுக்கும்? அது நினைக்கும். அப்படி முதல்ல பெத்தவங்களை கவனிங்க, அப்புறம் உங்களுடைய முன்னோர்களா இருக்கிற குலதெய்வத்தை கவனிங்க, அப்புறம் என்ன பார்க்க வரலாம் அப்படின்னு பெரிய பெரிய தெய்வங்களே சொல்லும். குலதெய்வங்கள் தான் நம்ம வாழ்க்கையில எல்லாமே. ஆதியும் அந்தமும் குலதெய்வம் தான். குலதெய்வத்தை கேட்டுட்டு தான் எதுவுமே மற்ற தெய்வங்கள் நமக்கு கொடுக்கும். இதை நல்லா புரிஞ்சுக்கங்க. இதை புரியாத பல பேர் இன்னைக்கு பல தோஷங்கள் அடிபட்டு வாழ்க்கையில முன்னேறவே முடியாம புலம்பிக்கிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு மேஷராசிலாம் இந்த தப்பை பண்ணவே பண்ணாதீங்க. ஒரு நண்பனா நினைச்சீங்க இதை நான் சொல்றேன்னு, புத்தி சொல்லல. இதெல்லாம் ரகசியம், சூட்சமங்கள். குலதெய்வத்தை தாண்டி ஒரு அணுவும் அசையாது உங்க குடும்பத்துல, உங்க வாழ்க்கையில. உங்களுக்கு எல்லை பாதுகாப்பா இருக்கிறது குலதெய்வம் தான். அப்புறம் எப்படி உள்ள வர முடியும்? நல்லதோ கெட்டதோ நம்பிட்டீங்க அப்படின்னா நல்லது வேகமா வரும், கெட்டதை தடுக்கும். நம்பல ஒதுக்கி வச்சுட்டீங்க, அவமரியாதை செஞ்சு கண்டுக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா எல்லாமே நீங்க தான் பாத்துக்கணும். தெய்வங்களை பொறுத்த வரைக்கும் குலதெய்வத்தை மீறிதான் நல்லது செய்யும். ஆனா துன்பங்களும் கஷ்டங்களும் துயரங்களும் யாரையும் கேட்காம உள்ள வரும் உங்க வாழ்க்கையில. நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்புறம் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் மருத்துவ ஆலோசனையோட ரத்த தானம் செய்யுங்க. ஏன்னா செவ்வாய் ரத்தத்துக்கு உரியவர். ஏதாவது கிரக அமைப்பு சரியில்லை அப்படின்னா ரத்தம் தான் முதல்ல வெளியேறும். அப்படின்னா விபத்துகள், வேலை செய்யற இடத்துல மிஷினால ஏற்படுற ஆபத்து, இப்படி ரத்தம் சிந்தக்கூடிய வாய்ப்பு வரும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்? நீங்க ரத்த தானம் செஞ்சிருங்க. உங்க உடம்புல இருந்து ரத்தம் வீணா போறதை விட அது தானமா போச்சு அப்படின்னா அந்த பரிகாரத்துக்கு ஈடாயிடும். ரத்தம் சேதம் உறுதி அப்படின்னா ரத்த தானம் கொடுக்கும்போது விபத்து தவிர்க்கப்படும், புண்ணியமும் கிடைக்கும். அடுத்தது மாமிசத்தை நீங்க தவிர்க்கணும். என்னைக்குன்னா செவ்வாய்க்கிழமை. மேஷராசி அப்படின்னாலே செவ்வாய் பகவான் அதிபதி. அப்ப செவ்வாய்க்கிழமை மாமிசம் தவிர்ப்பது நல்லது. அப்புறம் காவல்துறை, ராணுவத்துறை, மின்துறையில உள்ளவங்களுக்கு எல்லாம் உதவி செய்யுங்க. அவங்களுக்கு நம்ம உதவி செய்யறதா அப்படின்னு பார்க்காதீங்க. ஏதோ ஒரு உதவி, ஒரு சாப்பாடு கொடுக்கறது, ஒரு தண்ணி கொடுக்கறது, அவசர காலகட்டத்தில் உதவி செய்யறது, செவ்வாய் பகவானுடைய ஆசி உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா போர்க்காலத்தில் இருக்கிறது யாரு? இவங்க தான். காவல்துறை, ராணுவம், வேலை செய்யற இடத்துல மின்துறை, இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில போர்ல இருக்கிறது இவங்க தான். அப்ப இவங்களுக்கு அதிபதி செவ்வாய். செவ்வாய நீங்க சந்தோஷப்படுத்தினதான் உங்க வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். அப்புறம் பள்ளி
பள்ளிகள், கோவில்கள், நூலகங்கள் இதுக்கெல்லாம் ஏதாவது முடிஞ்ச உதவி செய்யுங்க. புத்தகம் வாங்கி கொடுக்கறது, அங்க வரவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில ஒரு ஃபேன் வாங்கி வைக்கிறது, ஒரு லைட் வாங்கி வைக்கிறது, தண்ணிக்கு ஏற்பாடு பண்ணி தரது. அப்புறம் ஆசிரமங்களுக்கு, பள்ளிக்கு ஏதாவது உங்களுக்கு முடிஞ்ச உதவியை செய்யுங்க. செவ்வாய் பகவானுடைய ஆசி உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா தாய் மூலம் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது. முன்னாடி தந்தையை பத்தி சொன்னோம், தாயும் அப்படிதான். அவங்களால ஒரு உதவியும் உங்களுக்கு இருக்காது, எந்த ஆதாயமும் இருக்காது. ஏன் அப்படின்னா மேஷராசியில சந்திரன் இருக்கு. மேஷராசியில சந்திரன் இருக்கும்போது அந்த இடத்துல எது இருந்தாலும் செயல்படாது. மேஷராசியில எந்த கிரகம் இருக்கோ அது செயல்படாது. அப்ப சந்திரன் இருக்கு. அதனால சந்திரனுக்கு உரியவர் யாரு? தாய். தாயால நல்லதும் இல்ல கெட்டதும் இல்ல. அதனால அவங்கள்ட்ட இருந்து எந்த ஒரு உதவியும் எதிர்பார்க்காதீங்க. ஆனா தாயை கைவிடாதீங்க, அது கர்மாவா சேர்ந்துடும். புறக்கணிக்காதீங்க. எந்த அளவுக்கு தாயை மதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில ஜெயிக்கலாம். ஆனா அவங்களால எந்த ஒரு உதவியும் இருக்காது. தாயோடைய சொத்தை அனுபவிக்க முடியாது, அவங்க மூலியமா உதவிகள் கிடைக்காது. தந்தை வழி, தாய் வழி சொந்தங்கள்லாம் உங்களுக்கு உதவியா இருக்க மாட்டாங்க, உபத்திரவமா வேணா இருப்பாங்க. தேவையில்லாத பிரச்சனைகள் வரும், தர்ம சங்கடங்கள் வரும், ஏமாற்றங்களை சந்திப்பீங்க, துரோகங்களை சந்திப்பீங்க. அதனால தாய் வழி, தந்தை வழி உறவுகளை ஒதுக்குறது நல்லது. மேலோட்டமா நடந்துங்க, பட்டும் படாமலும் ஒரு நல்ல காரியத்துக்கு மட்டும் போயிட்டு வர்றது. தொழிலையோ வேலையிலையோ உறவுகள் வச்சுக்காம, முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்காம, இல்ல எந்த ஒரு பிரச்சனைக்கும் அவங்கள்ட்ட போகாம இருக்கிறது மேஷராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது பரிகாரங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சொல்லுவாங்க, சாஸ்திரத்துல பரிகாரம்லாம் சொல்லல. பரிகாரம்னு ஒண்ணு ஜோதிட சாஸ்திரத்துல இல்ல. அதெல்லாம் இல்லாமலா இத்தனை கோவில்கள் இருக்கு, இவ்வளவு தான தர்மங்கள் செய்ய சொல்றாங்க, ஒவ்வொரு கோவில்லையும் தர்மங்கள் செஞ்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பா பரிகாரங்கள் இருக்கு. ஜோசியக்காரங்களே நிறைய பேர் பரிகாரங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கண்டிப்பா பரிகாரங்கள் அப்படிங்கிறது இல்லாம எதுவுமே இல்லை. ஆனா பரிகாரமா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறதா முக்கியம். ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா அதுக்கு ஈடான பரிகாரங்கள் செய்யும் போதுதான் அதுக்கு பரிகாரமா அமையும். கஷ்டங்கள் பலமா இருக்கு, துன்பங்கள் பலமா இருக்கு, அதை போக்குறது ஈஸியா ஒரு பரிகாரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது தப்பா போயிடும், அந்த பரிகாரம் பலிக்காது. இந்த விஷயத்தை தான் நீங்க புரிஞ்சுக்கணும். நோயின்னு இருந்தா அதுக்கு மருந்து அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டு, இல்லாமலா இருக்கும். ஆனா எந்த மருந்து அப்படிங்கிறது தான் பரிகாரத்துல மிக முக்கியமானது. இங்கேயும் சில முக்கியமான விஷயம் உண்டு. நோய்களை கட்டுப்படுத்தலாமே தவிர சில நோய்கள் சுத்தமா கட்டுப்படுத்த முடியாது, தீராது. வாழ்க்கை முழுவதும் அந்த நோய்களுக்கான மருந்து நம்ம சாப்பிட்டு தான் இருக்கணும். அப்படி சில நோய்கள் இருக்கு. அந்த நோய்களுக்கெல்லாம் அதிக காலம் பிடிக்கும். சில நோய்க்கு உடனே சாப்பிட்டா உடனே சரியாயிடும், சில நோய்க்கு அதிக காலம் பிடிக்கும். அதிக காலம் மருந்து சாப்பிட வேண்டியது இருக்கும். ஏன் சாவர வரைக்கும் கூட மருந்து சாப்பிட்டுட்டே இருக்கணுங்கிற சூழ்நிலை வரும். சில நோய்களுக்கு மருத்துவமே இல்லை. இதை ஒரு எடுத்துக்காட்டா வச்சுங்க. அப்படிதான் பரிகாரங்களும். அப்ப என்ன பண்ணணும்? அதுக்கெல்லாம் காரணம் என்ன? நம்முடைய கர்மா தான். நாம செஞ்ச அந்த கொடுமைகள் தான் இன்னைக்கு இது மாதிரியான கஷ்டங்கள்லாம் நம்ம அனுபவிக்கிறோம். அப்ப அதுக்கான பரிகாரங்கள் எது மாதிரி நம்ம செய்யணும் அப்படிங்கிறத பார்த்து செய்யணும். செய்யாத துரோகங்கள், அதாவது தெரிஞ்சே செஞ்ச தவறுகள், துரோகங்கள், பாவங்களுக்கெல்லாம் என்னைக்குமே பிராயச்சித்தமே இல்லை. ஆனா மரணத்துக்கு ஈக்குவலான பரிகாரங்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல கூட உங்களுக்கு விடுதலை உண்டு. அதனால எந்த ஒரு துன்பத்திலிருந்தும் ஈஸியா தப்பிக்கணும் அப்படின்னு நினைக்காம மனசு வருந்தி வரக்கூடிய தண்டனையை ஏத்துக்கிறதுக்கு நீங்க தயாரா இருந்தீங்க அப்படின்னா இறைவன் கண்டிப்பா மன்னிப்பார். ஓடி ஒளிஞ்சிங்க அப்படின்னா துரத்துவார், அவ்வளவுதான். கடைசி வரைக்கும் மன்னிக்கவே மாட்டார். அப்ப நம்மளா ஏத்துக்கிட்டு அந்த பரிகாரத்தை நம்ம செய்யணும், மனம் வருந்தி செய்யணும். எவ்வளவு பெரிய பாவங்கள் தெரிஞ்சே செஞ்சாலும் பரிகாரத்தால சரி பண்ணிடலாம். பணத்தால, யாகங்களால, மந்திரங்களால, அல்லது ஆண்டவனுக்கு வெள்ளி, தங்க காசு, ஆபரணங்கள், பணம் கொட்டுனா பரிகாரம் செஞ்சா சரியாயிடும், ஆண்டவனை திரும்பி பார்க்க வச்சிடலாம் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா முடியாது. பாவங்களை கரைக்கிறதுக்கு ஒரே வழி மனம் வருந்துறது தான், கண்ணீர் தான். நம்மால அடுத்தவங்க அழுதா அது பாவம், மனம் வருந்தி நாமளே அழுதா அது பரிகாரம். அதுதான் தீர்வு. தயவு செஞ்சு இதை நீங்க புரிஞ்சுக்கணும். எதிர்பார்க்காத நடக்கிற எல்லா விஷயங்களும் தோஷம் தான், பிரச்சனைகள் தான், துன்பங்கள் தான். வர துன்பங்கள் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் நமக்கு தோஷம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த தோஷத்தை முழுசா நம்ம பரிகாரத்தால போய்க்கலாமா அப்படின்னா முடியாது. மிகப்பெரிய ஹோமங்களோ பரிகாரங்களோ செஞ்சுதான் தோஷ நிவர்த்தி ஆக்கணும் அப்படின்லாம் இல்ல. எல்லா பரிகாரங்களும் பூஜைகளும் தோஷத்தோட தாக்கத்தை குறைக்கும். உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும், யாருக்கும் பயப்படக்கூடாது, எந்த தடையும் நமக்கு ஏற்படக்கூடாது, நல்லபடியா நல்ல வழியில சம்பாதிக்கணும் அப்படின்னா ஆன்மீக வழியில இந்த 2 விஷயங்களை கடைபிடிங்க. 2 விஷயங்கள். இதுதான் பரிகாரம். முதல்ல உங்க வீட்டை சுத்தமாக்கி தினமும் காலையிலயும் மாலையிலயும் பூஜை செய்யுங்க, விளக்கேத்துங்க. பூஜை அறையில பூஜைக்கு தேவையான பொருள் மிக மிக முக்கியமானது. ஏன்னா நேர்மறை சக்திகள் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். கந்திஷ்டி, எதிர்மறை சக்திகள், பொறாமை, இதெல்லாம் நம்ம வீட்டை சுத்தி அடிக்கடி இருக்கும். அதெல்லாம் போக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டுல எப்பொழுதுமே பூஜை அறையில நம்ம தீபம் ஏத்தி ஆகணும்.
அது மாதிரி அங்கிருந்து வரக்கூடிய வாசனைகள் எதிர்மறை சக்திகளை விரட்டி நேர்மறை சக்தியை கொண்டு வரணும். நம்ம வாழ்க்கையில ஆன்மீக சிந்தனை, அமைதி, தெளிவு, அன்பு, பொறுமை இதெல்லாம் தரக்கூடியது நம்முடைய பூஜை அறை தான். ஒரு 10 நிமிஷம் அங்க உட்காந்துட்டீங்க அப்படின்னா தெளிவா ஆயிடுவீங்க. அப்புறம் நடக்கிறது எல்லாமே தெளிவா இருக்கும், நீங்க செய்யறது எல்லாமே தெளிவா செய்வீங்க. அதனால பூஜை அறையை கவனமா வச்சுங்க. இந்த பொருட்கள் உங்க வீட்டில் இருக்கான்னு பாத்துங்க. சுத்தமான நெய், விளக்கு, அப்புறம் பஞ்சகாவியத்தில் செய்யக்கூடிய விளக்கு, அகர்பத்தி, சாம்பிராணி. பஞ்சகாவியம் அப்படிங்கிறது பசுமாட்டு நெய், சாணம், கோமியம், தயிர், பால் இதை வச்சு செய்யற பஞ்சகாவியம் அப்படிங்கிறது பஞ்சபூதங்களை தன்வசப்படுத்தக்கூடிய அமைப்பு. இதெல்லாம் உங்க வீட்டில் இருக்கான்னு பாத்துங்க. முடிஞ்சா 7 வகை திரி, தாமரை தண்டு திரி, எருக்கந்திரி, இப்படி 7 வகை திரி இருக்கு. கற்பூரம், பச்சை கற்பூரம் மிக முக்கியமானது, பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி உள்ளது. அப்புறம் தீப எண்ணெய்கள், நெய் எப்படி சுத்தமா கலப்படம் இல்லாம இருக்கணுமோ அந்த மாதிரி எண்ணெயும் கலப்படம் இல்லாத எண்ணெயா இருக்கணும். குறிப்பா பஞ்சதீப எண்ணெய் இருந்ததுன்னா பஞ்சபூதங்களை தன்வசப்படுத்துருவீங்க. அதனால பஞ்சதீப எண்ணெய் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம வீட்டுல கண்டிப்பா இருக்க வேண்டிய பொருட்கள், எப்படி சாப்பாட்டுக்கு மளிகை ஜாமான் நம்ம வீட்டுல இருக்கோ அந்த மாதிரி இந்த பொருள்லாம் நம்ம வீட்டுல இருக்கும்போது நேர்மறை சக்திகள் குவிஞ்சு கிடக்கும், செல்வங்கள் சேரும். முதல்ல நம்ம மனசுல அமைதியும் நிம்மதியும் இருந்தாதான் நம்ம முயற்சியை பண்ண முடியும். அது கிடைக்கணும் அப்படின்னா இந்த பொருள்லாம் கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு தேவை. இந்த தரமான சுத்தமான பொருள் கிடைக்கல அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. குட் பேபி அத்தனையும் தரமான பூஜை பொருட்கள், அது மட்டும் இல்ல உணவுப் பொருட்கள் அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. நம்பிக்கை இருந்தா இவங்கள்ட்ட வாங்கி பயன்படுத்துங்க. அப்புறம் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. சொல்லப்போனா கோவிலுக்கு போக முடியல அப்படின்னாலும் உங்கள் ராசிக்கான கோவில்களை தேர்ந்தெடுத்துக்குங்க. எப்படி பாக்கெட்ல பணம் இல்லைன்னா ஏடிஎம் போய் ஆகணுமோ அந்த மாதிரி கஷ்டங்கள் வந்தா, நிம்மதியை இழந்தோம் அப்படின்னா கோவிலுக்கு போறத வழக்கமா நீங்க வச்சுங்க. இப்படிலாம் செஞ்சீங்க அப்படின்னா இதுதான் பரிகாரம். இந்த விஷயங்கள்லாம் தோஷத்தை குறைச்சிரும். இதுதான் வாழ்க்கையில ஒரு எளிமையான பரிகாரம் அப்படிங்கிறது இதுதான். இந்த உலகத்துல பொதுவாகவே எல்லாருமே திறமை உடையவங்க தான். ஆனா எல்லாரும் எல்லா விஷயத்திலையும் திறமையா இருக்க முடியாது. ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொருத்தவங்க திறமையா இருப்பாங்க. அப்ப அந்த திறமை எது அப்படின்னு அடையாளப்படுத்தி அதை கண்டுபிடிச்சு நம்ம வளர ஆரம்பிச்சிடணும். அந்த வழிமுறைகளை கண்டவர்கள் வெற்றியின் முதல் படி ஏறிக்கிட்டு இருக்காங்க. கடும் உழைப்பு அப்படிங்கிறது 2ஆம் படி தான். முதல் படினா என்ன தெரியுமா? 100 பேர் பிடிச்சு இழுத்தாலும், 1000 பேர் தடுத்தாலும், 1,00,000 பேர் உன்னால முடியாது, அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன்னு சொன்னாலும், என்னுடைய கனவை நிஜமாக்க, வாழ்க்கையில ஜெயிக்க என்னால மட்டும்தான் முடியும்னு எல்லாரையும் வரிசையில நிக்க வச்சுட்டு முதல் படி ஏறாம பாரு. அந்த முதல் படி தான் தன்னம்பிக்கை. அதுக்கப்புறம் தான் 2வது படி உழைப்பு. அப்புறம் அவமானம், கௌரவம் இதெல்லாம் அடுத்தடுத்த படிக்கட்டுகள் வரும். தோல்வி ஒரு படியில வரும். எவ்வளவு திறமை இருந்தாலும் தான் மீது நம்பிக்கை வச்சா அதுக்கு பேர் தான் தன்னம்பிக்கை. இந்த உலகத்துல எவ்வளவு திறமை இருந்தாலும் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் தோத்து போறாங்க அப்படின்னா, தோத்தவங்க விழுந்து கிடக்காம மறுபடியும் எழுந்திருச்சு முயற்சி பண்றாங்க அப்படின்னா அதுதான் தன்னம்பிக்கை. ஆனா திறமையே இல்லாதவங்க தன்னம்பிக்கையோட முயற்சி பண்ணாங்க அப்படின்னா அங்கதான் கிடைக்கக்கூடியது தோல்வி, தோல்விக்கு மேல் அவமானம். அதனால தன்னுடைய தன்னம்பிக்கையை கெடுக்கிற மாதிரி யார் எது சொன்னாலும் அவங்கள ஒதுக்குங்க. நிமிர்ந்து நில்லுங்க. குமரிக்கரையில திருவள்ளுவர் எப்படி நிக்கிறார் அந்த மாதிரி உயர்ந்த நில்லுங்க. தன்னம்பிக்கையோட பொறுமையும் தலைமை பண்புகளும் இருந்தா கண்டிப்பா வெற்றி நிச்சயம் உங்களுக்கு. பணம் சம்பாதிக்கிறது மட்டும் வெற்றி இல்ல அப்படின்னு நினைச்சிடாதீங்க. பணத்துக்கு அடுத்ததும் வெற்றி தோல்வி இருக்கு. நேர்மை, கௌரவம், சுயமரியாதை இதெல்லாம் கூட வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறது தான், நிர்ணயிக்கக்கூடிய புள்ளிகள் இதெல்லாம். அதனால ஏழ்மையில நேர்மை அப்படிங்கிறது பாராட்டக்கூடியது. இங்க நேர்மை, உழைப்பு, ஆன்மீக சிந்தனை இது இருந்தாலே போதும், வெற்றி உங்களுக்கு தான். கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க வாழ்க்கையில. ஆனா நேர்மைக்கே ஏழ்மை பரிசு அப்படின்னா இந்த சமூகம் தவறான பாதையில போயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஏழ்மையா இருக்கிறவன எப்பொழுதுமே அடக்கி வச்சிருக்கிறது, முன்னேற விடாம தடுக்கிறது. சமூகம் அப்படின்னா அடுத்த ஆள் இல்ல, நம்ம கூட இருக்கிறவங்களும் அப்படிதான் இருப்பாங்க. அப்போ இங்க எதிரி யாரு? நம்முடைய எதிரி நம்முடைய சமூகம் தான். அதனால நம்ம ஜெயிக்கணும்னா நாம எப்பொழுதுமே இப்படிதான், நம்மளால முடியாது, நமக்கு கொடுத்து வச்சது இவ்வளவுதான், நம்முடைய விதி இவ்வளவுதான் அப்படின்னு அலட்சியமா இல்லாம நம்மளால முடியும் அப்படின்னு நம்ம மேல நம்பிக்கை வச்சு இந்த சமூகத்துக்கு நம்ம யாருன்னு காட்டித்தான் ஆகணும். திருவள்ளுவருடைய ஊக்கம் உடைமை, ஆய்வினை உடைமை, இடுக்கண் அறியாமை, வினைத்திற்பம் இதெல்லாம் சொல்லக்கூடியது அப்படின்னா, துன்பங்கள் வரும்போது மனம் தளராமல் நகைத்து ஒதுக்குங்க. துன்பங்களை கடப்பதற்கு அதனை விட சிறந்த வழி எதுவுமே இல்ல. துன்பம் உங்களை சூழும் போது துவண்டு போவாதீங்க. அந்த துன்பத்தையே துன்பத்தில் ஆழ்த்தி அதை தோல்வி அடைய செய்யுங்க அப்படிங்கறதா திருவள்ளுவர் சொல்லக்கூடிய பாடம். இதெல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம தான் இங்க கிங்கு. தலைவராகலாம், கோடீஸ்வரர் ஆகலாம், எல்லா வகையிலையும் உங்களை தகுதிப்படுத்துங்க. எங்களுக்கு இது வேணும், எங்களாலே முடியும், நாங்களும் இதுக்கு தகுதியானவர்கள் அப்படின்னு நீங்க தான் நிரூபிக்கணும். போராடுங்க, வெற்றி பெறுங்க. புகழோ இகழ்வோ இறைவன்ட்ட ஒப்படைச்சிருங்க. ஒப்படைச்சிட்டு உங்களது பாதை இதுதான், போயிட்டே இருங்க. வெற்றி நிச்சயமா கிடைக்கும். நீங்களும் வாழ்க்கையில ஜெயிப்பீங்க.